பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் ரெஸ்பான்ஸ். டைரக்டர் பிரேமானந்த் இன்னைக்கு வெற்றி பட இயக்குனர். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப பேராதரவு கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. நேற்று ப்ரெஷ் ஷோ பார்த்து நிறைய ட்வீட் பண்ணியிருக்கீங்க. இதனால நிறைய க்ரௌட்ஸ் உள்ளே வராங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது டிடி ரிட்டர்ன்ஸ் இல்லை, சந்தானம் ரிட்டர்ன்ஸு. இனிமேல் இந்த வெற்றி தொடரும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ படம் 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 முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வர்றாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அப்புறம் பேசுகிறேன். ஓகேங்களா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? திருப்பி தான் அடிக்கணும். படத்தை விட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். பயமா காமெடி என்ன சந்தனத்தை போட்டு பயமுறுத்துறேங்கிற படம் சூப்பர் கிட்டு. சந்தானம் காமெடினாவே ஃபேமிலி தாம்மா. ஓகேயா? படம் சூப்பர் கிட்டு. ஃபுல் பிக்சரியா. அவர் பாரு, சந்தான ஹீரோவாக இருந்தால் கூட காமெடியனாக இருந்தால் கூட எல்லாரையும் போட்டு ஃபுல் பண்ணி படம் சூப்பர் சூப்பர் ஹிட். அதெல்லாம் சொல்ல, நீ காசு கொடுத்த படம் பாரு. ஓகே, நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்ம ஃபன்னாக இருக்குது. சிரிச்சிட்டே இருப்பாங்க. காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் சந்தானம் சார் ஓவராலாக எப்பயும் போல் சூப்பராக பண்ணியிருந்தார். கவுண்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோவா அதிகமாக கவுண்டர் அப்படி தெரியல. மற்றபடி ஓவராலாக எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கொள்ளையடிக்க போகிறாங்க. அவங்க ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. அங்கே அந்த வீட்டில் வந்து கேம் ஆடினா தான் வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இவங்க கேம் ஆடி வின் பண்ணி வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. புரியல? ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்குது. நல்ல காமெடி. சந்தானம் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காமெடி படம், ஃபுல் காமெடி படம் பார்த்துருக்கோம். ஆமாம், இதில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபுல் படமும் நல்ல காமெடி. ஆமாம், அருமையாக இருக்குது. நல்லா இருந்தது. இல்லை, அது லாஸ்ட்டில் அந்த டோரில் 10 ரூமில் சுற்றி வராங்க. அதுதான் ரொம்ப காமெடியாக இருந்தது. கிளைமேக்ஸில் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். போனீங்கன்னா கண்டிப்பாக சிரிச்சுட்டு தான் தேட்டருக்குள்ளேருந்து வருவீங்க. நான் சிரிச்சு என் தொண்டையே பிடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு. செம்ம ஃபன்னியான மூவி. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணலாம் வந்தா. சந்தானம் சார்னாவே கவுண்டர் தானே, அதெல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா வந்திருக்கு படம். கேட்கல? ஆமாம், இருக்காரு. நல்லா இருக்கு அவரோட காமெடி. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கு. எனக்கு ரேட்டிங் சொல்ல தெரியல ப்ரோ. ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம், எந்த லேகும் கிடையாது ப்ரோ. தேங்க்ஸ். படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு, த்ரில்லராகவும் இருந்துச்சு. ஸோ மூவி ஃபுல்லாகவே காமெடியாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா முடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. பழைய சந்தானம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி மூவிஸ் கொஞ்சம் த்ரில்லரோட காமெடியாக அந்த மாதிரி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பர். இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சூப்பராக தான் எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சந்தானமுக்கு ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அவங்களோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் இது பெரிய ட்ரீட்டாக இருக்கும். நானும் அவரோட ஃபேன் தான். நல்லா எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து ஃபேமிலியோட பாருங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் சூப்பராக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கிழிஞ்சா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது. ஒரு எப்படி இந்தாப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் காமெடி நல்லா பேச போயிடுச்சு. ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று இருக்கு. சொல்லுல என்ன கிரிஞ்சா இருக்கு இந்த படத்துல? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கவே இல்ல. நான் வந்து எல்ஜிஎம் பார்த்தேன், அவர் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் பார்த்தாரு. ஓகே, இதுல டே சொல்லுல ஃபேமஸான டைலாக் டே 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 இந்த ஒரு டைலாக் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு ஆக்சுவலா அந்த படத்துல. அப்புறம் வந்து அந்த காலம் அது 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 அந்த காலம் அது 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 வசந்தங்கோ காலம்
ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, ஒரு ஆட் ஒன்று வரும்ல, அதுதான் இந்த படம். முழுக்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு காமெடியா இருந்துச்சு. சந்தானம் நல்ல ஒரு கம்பேக், சந்தானத்துக்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு மூவி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு, காமெடி. ஆமா, நாங்க 2 படம் தான் கிரிஞ்சு, நம்ம கிரிஞ்சு படம் தான் வந்திருக்கோம். என்னடா, நன்றி. இன்னைக்கு டிடி ரிட்டர்ன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே குடும்பத்தோட தேட்டரில் வந்து கூப்பிட்டு வந்து பாருங்க. இது குழந்தைகளுக்கு உண்டான படம். ஃபேமிலியோட, குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளோட சேர்ந்து பெரியவங்களும் அவங்களுக்கு மீறி ரசிப்பீங்க. இந்த படத்தில் வந்து என் பொண்ணு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்களில் வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டில் எங்களையே ஃபேமிலிக்கே தெரியும் கூப்பிட்டு போய் படத்தில் உட்கார வைக்கிறப்ப சரியா ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்களை கண்கலங்க வச்சிருவான். இந்த படத்தில் வந்து கடைசி எட்ஜு வரைக்கும் சிரிச்சு அப்படி சந்தானமே உங்களுக்கு தெரியாதா, அந்த இடத்துல பஞ்சு வச்சு படமே பஞ்சு வச்சு எடுத்துருக்கிறாரு. எல்லாருமே அவங்க கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆனந்த் அண்ணன் வந்து முதல் படம் மாதிரி எல்லாமே இந்த படத்தை வந்து தெரிச்சு விட்டுருக்கிறாரு. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். டிடி ரிட்டர்ன்ஸ், அதுவும் டிடி ரிட்டர்ன்ஸ் இல்லை, சந்தானத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸு பாருங்கள். ஹாப்பி. ஒருத்தன் டிரைவரா வரா, அவனாச்சும் 3 சீனுக்கு வந்தான். அவாய்ட் பண்ணிடலாம் bro. இவர் 2 சீன் நடிச்சிருக்காரு. வேணும்ட்டே கவுத்து விட்டாங்களான்னு எனக்கு தெரியல. வேணும்ட்டே தான் கவுத்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல் இன் த கேம். எனிவே படம் நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. bro, படத்துல வந்து ஒரு காமெடி ஒன்னு இருக்கு ஆக்சுவலா. பண்ணிடலாமா? இது அஜியோட வில்லன் நடிச்சிட்டாங்க. செம்ம பெரிய வில்லன் அவரு. கஜினி கஜினி வில்லனா? சரி, ஏப்பா வீரத்துலலாம் வர மாட்டான். செம்ம பெரிய வில்லன்பா. அந்த வில்லன், ஆமா மட்டும் காமெடி. அந்த வில்லனை வச்சு இந்த படத்துல செஞ்சிருக்காங்க பாருங்க. செம்ம ஒரு அந்த ஒரு டைமிங்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த காமெடி சீக்வல். அவரோட வாய்ஸ்ல வச்சு என்னவாரு. அது என்னன்னா, இப்போ டோன்ட் பிரீத் சைலன்ஸ் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்களா நீங்க, ஹாலிவுட் படம். அதுல வந்து நீங்க சவுண்டு போட்டா அந்த இது வந்து ஏலியன் வந்து உங்களை சாவடிச்சிடும். அந்த மாதிரி ஜானர்ல சத்தம் போட்டா வந்து ஏலியன் சாவடிச்சிடும் போது இவரு அடடடடேன்னு வருவார். இவருக்கு தெரியாம வந்து இருப்பாரு பாருங்க. அதெல்லாம் செம காமெடியா இருக்கு. நீ சொல்லு bro. இந்த இன்னொரு முறை bro, உங்க வாய்ஸ் கேக்க நல்லா இருக்கு bro. நான் டடடடடே நீ சொல்லு மச்சான். டடடடடே சொல்லு bro. நல்லா இருக்கு படம். டடடடடே தான்.